இளைஞனின் பெயர் அருண். அவன் கோயம்புத்தூரில் ஒரு குற்றவாளி கும்பலில் சேர்ந்து வாழ்ந்தான். வங்கிகளையும் கடைகளையும் கொள்ளையடிப்பது அவனது வேலை. நாங்கள் பெரிய தந்திரக்காரர்கள், யாருக்கும் சிக்கமாட்டோம் என்று அவன் நினைத்தான். ஒவ்வொரு கொள்ளைக்கு பிறகும் போலீஸை ஏமாற்ற அவனும் அவனது நண்பர்களும் வெவ்வேறு இடங்களில் ஒளிவார்கள். ஆனால் எப்போதும் ஓடி ஒளிய வேண்டிய வாழ்க்கை அவனை பயத்திலும் அமைதியின்மையிலும் வைத்திருந்தது. ஒரு இரவு கோயம்புத்தூர் நகரில் ஒரு பெரிய வங்கி கொள்ளை முடிந்த பிறகு அருண் போலீசின் பின்தொடரலில் சிக்கினான். அவனது நண்பர்கள் விரைவாக ஓடித் தப்பினர். ஆனால் அருண் அதிர்ஷ்டசாலி இல்லை. இதயம் வேகமாக துடித்தது, கால்கள் நடுங்கின. ஆனாலும் அவன் இருட்டில் தெருக்களில் ஓடினான். இறுதியாக போலீஸை ஏமாற்றி ஒரு பேருந்தில் ஏறி அவனுக்கு தெரியாத ஒரு கிராமத்தில் இறங்கினான். அங்கு சென்றபோது சுற்றிலும் இருட்டு மட்டுமே. ஒரு மனிதனின் நிழல் கூட காணப்படவில்லை. தொலைவில் ஒரு மயானம் தெரிந்தது. நிலவொளி அந்த இடத்தை சற்று வெளிச்சமாக்கியிருந்தது. இங்கு ஒளிந்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள். நாளை காலை போகலாம் என்று அருண் மனதில் நினைத்தான். ஒரு பழைய கல்லறைக்கு அருகில் படுத்து தனது ஷாலை எடுத்து மூடிக்கொண்டான். அருண் படுக்கத் தொடங்கிய போது திடீரென ஒரு பெண்ணின் மெல்லிய குரல் கேட்டது. அடிக்காதீர்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை. அவனது உடல் நடுங்கியது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள ஷாலை விலக்கி சுற்றிலும் பார்த்தான். அப்போது ஒரு பயங்கரமான காட்சி. 4 அல்லது 5 இளைஞர்கள் ஒரு பெண்ணை மயானத்திற்கு இழுத்து செல்கிறார்கள். ஒருவன் கோபத்துடன் கூறினான், உன்னால் இப்படி செய்ய முடியுமா? உனது கர்ப்பம் எங்கள் குடும்பத்தின் மானத்தை கெடுத்துவிட்டது. அவர்கள் ஒரு குழி தோண்டி அந்த பெண்ணை உயிருடன் அதில் போட்டு மண்ணை மூடத் தொடங்கினர். அருண் அதிர்ச்சியடைந்தான். இது என்ன கொடூரம் என்று நினைத்தான். அவர்கள் குழியை மூடிவிட்டு அவசரமாக ஓடிப்போனார்கள், ஒரு கோடரியை அங்கே விட்டுவிட்டு. அருண் ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை. கோடரியை எடுத்து குழியை திறக்கத் தொடங்கினான். இதயம் வேகமாக துடித்தது. அவள் இன்னும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டினான். குழியிலிருந்து பெண்ணின் மங்கிய அழுகுரல் கேட்டபோது அவனுக்கு ஒரு மெல்லிய நம்பிக்கை தோன்றியது. ஆனால் திடீரென அழுகுரல் உரத்தாகி பின்னர் நின்றது. அருணின் இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டது. அவள் இறந்துவிட்டாளா என்று பயந்தான். அவன் குழியில் ஒரு சிறிய துளை உருவாக்கி அவளுக்கு சுவாசம் கிடைக்க செய்தான். ஆனால் அப்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அருண் அதிர்ச்சியடைந்தான். இங்கு ஒரு குழந்தை எங்கிருந்து என்று ஆச்சரியப்பட்டான். பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து குழியை திறந்தான். அங்கு பெண்ணுடன் ஒரு பிறந்த குழந்தை. அவள் கர்ப்பிணியாக இருந்தாள். குழியில் வைத்து குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் சோர்ந்து மூச்சுவிட முடியாமல் கிடந்தாள். குழந்தை அழுதது. அருண் அவர்களை விரைவாக குழியிலிருந்து வெளியேற்றினான். தனது ஷாலால் அவளை மூடி சிறிது வெப்பம் கிடைக்கச் செய்தான். என்ன செய்வது என்று அவனுக்கு எதுவும் புரியவில்லை. திடீரென தொலைவில் ஒரு லாரியின் வெளிச்சம் தெரிந்தது. அவன் ஓடி லாரியை நிறுத்த கை காட்டினான். என் மனைவி இங்கு பிரசவித்து விட்டாள், தயவு செய்து உதவுங்கள் என்று ஒரு பொய் கூறினான். லாரியில் இருந்தவர்கள் முதலில் சந்தேகப்பட்டாலும் பெண்ணையும் குழந்தையையும் பார்த்தபோது விஷயம் புரிந்தது. இவர்களுக்கு உடனே மருத்துவமனை தேவை என்று ஒரு பெண் கூறினார். அவர்கள் மூவரையும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் எல்லாம் சரியான பிறகு அருண் தனது பழைய நண்பர்களை சந்தித்து கொள்ளையின் தனது பங்கை வாங்கி அந்த வாழ்க்கையை கைவிட்டான். பெண்ணை அவளது பெயர் அனு என்று அறிந்து தனது இரகசிய புகலிடத்திற்கு அழைத்துச் சென்றான். அனுவின் உடல்நிலை மேம்பட்ட போது அவள் தனது கதையை அருணிடம் கூறினாள். அனு ஒரு சாதாரண கல்லூரி மாணவி. ஒரு நாள் ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து ஒரு கடிதம் கொடுத்து தனது காதலை சொன்னான். முதலில் அவள் அவனை தவிர்த்தாள். ஆனால் தனிமையின் தருணங்களில் அவள் அவனது எண்ணுக்கு அழைத்தாள். பின்னர் செய்திகள், தொலைபேசி அழைப்புகள், இரகசிய சந்திப்புகள். அனுவுக்கு 5 மூத்த சகோதரர்கள் இருந்தனர், கடுமையானவர்கள். அவர்கள் வேலைக்கு செல்லும்போது அனு அந்த இளைஞனை வீட்டிற்கு அழைத்தாள். அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்தனர். அனு கர்ப்பிணி என்று தெரிந்தபோது அவள் பயந்தாள். தனது மாமியிடம், நம்பகமான ஒருவரிடம் விஷயத்தை சொன்னாள். மாமி அவளை திட்டினாலும் குடும்பத்தின் மானத்தை காக்க அனுவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். நீ உடல்நலம் குன்றியிருக்கிறாய் என்று ஒரு பொய் சொல்லி மாமி சகோதரர்களை சமாதானப்படுத்தினார்.
9 மாதங்கள் அனு மாமியின் வீட்டில் ஒளிந்து வாழ்ந்தாள். ஆனால் பிரசவ நேரம் நெருங்கிய போது சகோதரர்கள் எப்படியோ உண்மையை அறிந்தனர். அவர்கள் அனுவை மயானத்திற்கு இழுத்து சென்று, உனது கர்ப்பம் எங்கள் மானத்தை கெடுத்துவிட்டது என்று கத்தி உயிருடன் குழியில் புதைத்தனர். குழியில் அனு மூச்சுவிட முடியாமல் வலியில் கடவுளிடம் மன்றாடினாள். எனது பாவத்தை மன்னித்துவிடு, எனக்கு ஒரு வாய்ப்பு தா என்று வேண்டினாள். அவள் குழியில் பிரசவ வலியில் இருந்தாள். ஆச்சரியமாக அவள் அங்கு குழந்தை பெற்றெடுத்தாள். எனது குழந்தை இந்த இருட்டில் முதல் மூச்சை எடுத்தது என்று அவள் பின்னர் நினைவு கூர்ந்தாள். அனுவின் வேண்டுதல் கடவுளால் கேட்கப்பட்டது. அருண் ஒரு அந்நியனாக அவளை காப்பாற்ற வந்தான். உனது கடவுள் என்னை இங்கு அனுப்பியது என்று அனு கூறினாள். அனுவின் கதையை கேட்டு அருண் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். நானும் ஒரு பாவி, ஆனால் இது எனக்கு ஒரு பாடம் என்று நினைத்தான். அவன் அனுவை மணந்து சபதம் செய்தான், இனி நாங்கள் கடவுளின் பாதையில் வாழ்வோம். இன்று அருண் ஒரு மாறிய வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் தனது மதத்தை பற்றி கற்று ஒரு நல்ல மனிதனாக மாறினான். அனு தனது துயரக் கதையை மற்றவர்களுக்கு பாடமாக பெண்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகிறாள். அவர்களது வீடு அமைதியாலும் விசுவாசத்தாலும் ஒளிர்கிறது. இந்த கதையை சற்று யோசித்து பார்ப்போம், இல்லையா? பாவம் செய்தவர்களும் மனந்திரும்புதல் மூலம் ஒளியை காணலாம். இந்த கதையை உனது அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள். ஒருவேளை இது யாருக்காவது உத்வேகமாக இருக்கலாம்.